ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் நெஸ்ட் ஆஃப் நித்யா. இன்றைக்கி பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஓவர் நைட் அண்ட் ஓவர் டே ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ 24 hours நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் க்ரீன் கலரில் வேணும்னு சொல்லிவிட்டு, ஏன்னா பசங்கிட்ட நான் க்ரீன் கலர் தோசை ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னா இப்போ கொத்தமல்லி தழை இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். கல்லுப்பு இதை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். மிக்சியில் நல்லா ஊறும் போது அந்த பச்சை பயிரெல்லாம் நல்லா அரைப்படும், மாவு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நல்லா ஃபுல்லாகவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ நான் எடுத்துருக்க குவான்டிட்டி வந்து சும்மா ஒரு 7-8 தோசை வர அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் தண்ணியை சுத்தமாக ஆட் பண்ணாமல் அரைச்சிருக்கேன். கடைசியில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் அரைச்சதுனால இது திக்காக சட்னி மாதிரி இருக்குது. சட்னி நினச்சிடாதீங்க, மாவு தான். கடைசியில் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டு அது மாவு பதத்துக்கு வந்துடும். ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. தோசை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நான் நெய் போட்டிருக்கேன். ஆயில், பட்டர், நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கல்லில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துச்சு. நல்லா க்ரீன் கலர்லேயும் வந்திருக்கு. இதில் வந்து உள்ள ஆக்சுவலாக நம்ம ஸ்டஃபிங் கூட வச்சுக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், பொடி நம்ம என்ன அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆந்திரா ஸ்டைல் பெசரட்டு தோசைன்னு சொல்லுவாங்க. பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் வாங்க. அதுவும் யூ லைக் தோசை? Yes ma. Green color, your favorite color dosa? Yes ma, super ma. Hope you all like this video. Thanks for watching.